மிடில் கிளாஸ் வாழ்க்கை. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை எப்படி உடைக்கிறது அப்படின்றது இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. மிடில் கிளாஸ் லைஃப் அப்படின்றது ரொம்ப ரிச்சும் கிடையாது, ரொம்ப புவரும் கிடையாது, நல்லா என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்ற ஒரு கேட்டகரியும் கிடையாது. நடுவில் இருக்கிறது. அதாவது ஒன்று இல்லைன்னா இல்லை, இல்லை என்கிட்ட வந்துட்டு பணம் இருக்குன்னா இருக்குது, நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த மிடில் கிளாஸ் கேரக்டரு அவங்கக்கிட்டலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் கிட்டலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 ரூபா இருக்கும், ஆனால் 15 ரூபா செலவு இருக்கும். அந்த 15 ரூபாய் செலவை கம்பல்சரி பண்ணி ஆகணும். இப்போ எப்படி ஒரு திருமணம்னா கம்பல்சரி போய்ட்டு நகை செய்கிறது, இல்லை வந்துட்டு பணமாக கொடுக்குறதோ, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் கடனை உடனே வாங்கியாவது செய்யக்கூடிய விஷயமா எது இருக்குதோ அதை எல்லாத்தையுமே பண்ணிவிடுவாங்க. இங்கே உடல் நலத்துக்கு மட்டும்தான் கடன் வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தன்னுடைய மான மரியாதையை காப்பாற்றுக்கிறதுக்காகலாம் இங்கே வந்துட்டு கடன் வாங்குவாங்க. புரியலையா? இப்போ ஒரு செய்முறை செய்யணும் அப்படின்னா ஒருத்தர் நமக்கு செஞ்சுருப்பாங்க. அந்த செய்முறையை நம்ம வந்துட்டு அடுத்த டைம் செய்யக்குள்ள கொஞ்சம் அதிகமாக செய்யணும், கூடுதலாக செய்யணும், இல்லை அதுக்கு ஈக்குவலுக்காவது செய்யணும். அதுக்கு கீழே செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளை நல்லா கேள்வி கேட்பாங்க. ஏன்னா நான் உனக்கு அவ்வளோ செஞ்சுருக்கிறேன், நீ அந்தளவுக்கு செஞ்சாலும் ஓகே தான், அதை விட்டுட்டு அதை விட கம்மியாக பண்ணியிருக்கிறிய நீ, இது எப்படி அப்படின்ற மாதிரி கேள்வி வரும், இல்லை சண்டை வரும், மனஸ்தான் வரும். இதனாலேயே மான மரியாதைக்கு பயந்துக்கிட்டு இவங்க என்ன செய்வாங்கன்னா கடனை உடனே வாங்கியாவது ஒரு செய்முறையை செஞ்சுருவாங்க. இதுதான் நம்ம மிடில் கிளாஸ். அந்த கடனை அடைக்க நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே போய் மாட்டிப்பாங்க. கஷ்டப்பட்டு ஓடுவாங்க, கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க, எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு தான் செய்வாங்க. ஆனால் சந்தோஷமாக இருக்கவே மாட்டாங்க. அந்த கொஞ்ச நேரம் சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கும், கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க, ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருப்பாங்க. இப்படி ஒரு சில சந்தோஷங்கள் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் இதுவே நீங்கள் பணக்காரனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இருக்கிற பணத்தை எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அழகாக செலவு பண்ணிட்டு சந்தோஷமாக அப்படியே வாழ்க்கை வேறு லெவலில் கொண்டு போய் வாழ்வாங்க. இங்கே நம்மளை எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, பணம்லாம் இருக்கக்கூடாதுப்பா, பணம் அதிகமாக இருந்தால் நம்மளாம் கெட்டவனாக மாறிடுவோம், பணம் அதிகமாக இருந்ததுன்னா நமக்கெல்லாம் நல்ல மனசு இருக்காது, பணம் இருக்கிற இடத்துல குணம் இருக்காது, பணம் வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ரொம்ப ஒரு இதுவாகிடுவோம், நிம்மதி இல்லாமல் வாழ ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி நம்மளே பயன்படுத்திட்டாங்க. அதனால தான் நம்ம கடைசி வரைக்கும் கடன் நோக்கியே ஓடிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். பணம் சம்பாதிக்கிறதுல நமக்கு எந்த ஆர்வமும் வரமாட்டேங்குது. ஒரு தொழில் செய்ய போகிறான் அப்படின்னா, இப்போயாவது ஓரளவுக்கு மாதம் சம்பளம் வருது, ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்ருக்க, எதுக்குடா தொழிலை செஞ்சு போய் பெரிய கடனில் மாட்டிக்கிற அப்படின்னு வந்துட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இவன் எடுத்து வைக்கணும்னு நினச்சவனை, அதாவது ஒரு படி மேலே எடுத்து வைக்கணும்னு நினச்சவனை என்னம்மா சொல்லுவாங்க, ஏண்டா அகலக்கால் வைக்கிற, அகலக்கால் வைக்காதடா, வாழ்க்கை உருப்பிடுமா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி நம்மளையே மூலையிலேயே உட்கார வச்சிடும். இப்போ இருக்கிற வாழ்க்கையும், இப்போ ஏதோ நம்ம ராஜா காலத்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இப்போ இருக்கிற வாழ்க்கையும் நம்மகிட்ட இல்லாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு நினப்பு நம்மளுக்குள்ளே இருந்துக்கும். நம்ம என்ன நினைப்போம்னா, இதுதாண்டா சந்தோஷமான வாழ்க்கை, இதுதாண்டா நமக்கு நிம்மதியை தரக்கூடிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காம்ப்ரமைசன் ஆயிடும். காம்ப்ரமைசன் ஆனால் நம்ம எப்படி பணம் அதிகமாக சம்பாதிப்போம்? பணம் சம்பாதிக்கிறது என்ன வருமா? வராது. இங்கே அதிகமாக சம்பாதிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டா, ஏன்டா இருக்கிற ஒரு வேலையும் விட்டுவிட்டு நீ போய் பிஸ்னஸ் பண்ண போகிற, எதுக்குடா இந்த பொழப்பு உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மளே மூலையில் உட்கார வச்சுருவாங்க. சரி, இவங்க பேச்செல்லாம் மீறி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு தோல்வி வரும். ஏன்னா அப்போ ஏற்பட்ட பெரிய பெரிய ஆளுகளுக்கே தோல்வி அப்படின்றது வந்திருக்குது. தோல்வி வரும். அந்த இடத்துல வருவானுங்க பாருங்கள், நான் அப்போவே சொன்னேன் கேட்டியா, எதுக்குடா இந்த வேலை உனக்கு, தப்பு பண்ணிட்டியாடா அப்படின்னு நம்மளே யோசிப்போம். கொஞ்சம் அவசரம் தான் பட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி யோசித்து அந்த பக்கமே நம்ம போக மாட்டோம். அந்த பக்கம் பிஸ்னஸா, டக்குன்னு மூஞ்சி இந்த பக்கம் திருப்பிக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு சல்லுன்னு போயிடுவோம். அப்புறம் எப்படி நம்மளால் பணக்காரன் ஆக முடியும்? ஒரு மிடில் கிளாஸ் லைஃப், ஒரு 20,000 சம்பளம் வருது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அவன் எவ்வளோ ஏற்றுவான்? ஒரு 500 ஏற்றுவான், 1000 ஏற்றுவான். அந்த 500 1000த்துக்கு இவங்ககிட்ட தேவலுக்கு ஆகணும், இவங்ககிட்ட நம்ம கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கணும். அதாவது, சார் ஏற்றி கொடுங்க சார், இதில் வேறு நல்ல பேர் வாங்கணும், அவன் செய்யக்கூடிய வேலையை சகிச்சுக்கிட்டு செய்யணும். கொஞ்சம் நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னா அவன் சம்பளத்தை ஏற்றாமல் போயிடுவான்டா அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பில் ஓடணும். ஸோ பெட்ரோலுக்கு மாதம் இவ்வளோ போகுது, அநியாயமாக இருக்கும். டெய்லியும் ஆஃபீஸ் போய்ட்டு வரோம், அதுக்கே மாதம் 3000 பெட்ரோல் ஆகுது. இதில் நமக்கு 20,000 சம்பளம்னா நமக்கு வெறும் 17,000 தான் கையில் வரும். அதுலேயும் நம்ம எங்கேயாவது ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்கி தின்னுட்டோம் அப்படின்னா அப்போ என்ன நடக்கும்? அவ்வளோதான், பட்ஜெட்டில் துண்டு விழுந்துடும். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிடணும், 100 வந்துடுதுங்களா? ஒரு 100 செலவு பண்ணணும். 17,000 மாதம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதன் 100 செலவு பண்ணுறதுல எந்த தவறும் கிடையாது. ஆனால் அந்த 17,000த்தில் வீட்டு வாடகை, வீட்டு எக்ஸ்பென்ஸு, அதுக்கப்புறம் வீட்டில் குழந்தைங்களுக்கு செலவு, இல்லை வீட்டில் யாருக்கா உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு விஷயம் வருது. ஏன் அன்றாட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலே வாடகை,
வீட்டு எக்ஸ்பென்ஸு, மளிகை சாமானம், லொட்டு லோசுக்கு அங்கே போகிறது இங்கே போகிறது இதெல்லாம் சேர்த்திங்கனாலே 17,000 தூக்கி சாப்பிட்டு இது 18,000 போய் நிற்கும். அப்போ நம்ம இங்கே ஒரு 1000 கடன் வாங்கணும். மாதம் மாதம் நம்மளுடைய வாழ்க்கை இங்கே 1000 ஓடிட்டுருக்குது. 1000 யாருக்கிட்ட வாங்கலாம்? மாத கடைசி இவன்கிட்ட கேட்டு பார்க்கலாமா, அவன்கிட்ட கேட்டு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஓடுது. இதே 24 மணி நேரம் தான் பணக்காரனுக்கும் இருக்குது. இதே 24 மணி நேரம் தான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது. ஒருத்தர் என்னடானா வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழ்கிறாரு. இன்னொருத்தங்க என்னன்னா எனக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, எனக்கு என்ன, நான் அவனுக்கும் போய் எதுவும் செய்ய போகிறது கிடையாது, எனக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, நான் அவனுக்கு கடன் கட்டணுன்ற அவசியம் கிடையாது, அப்போக்கப்போ என்கிட்ட இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு சந்தோஷமாக இருப்பேன், என்ன இருக்கோ அதை சாப்பிடுவேன், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு மட்டும்தான் நான் ஓடுவேன், டியூ கட்டணுன்னு ஓட மாட்டேன், நான் அடுத்த வேலைக்கு வாடகை கொடுக்கணுன்னு ஓட மாட்டேன், அடுத்த வேலைக்கு நான் எனக்கு பணம் சேர்த்து வைக்கணும், என் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடவே மாட்டேன். ஏன்னா என்னால் முடியாது, நான் இந்த இடத்துல உட்காந்துட்டேன் அப்படின்ற ஒரு கேட்டகரி. இந்த நடுத்தரத்தில் இருக்கிறவங்க மற்றவங்களுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணணும். கல்யாணத்தில் தொடங்கி இங்கே கடைசி காலகட்டம் வரைக்கும் மற்றவங்கள பார்த்து தொடங்கணும். ஏய் அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அவன் எப்படி தினமோ எடுத்தான், ராஜபோகமாக எடுத்தான். இதை கேட்ட உடனே நம்ம எப்பட்ற அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு மனப்பான்மை போயிடும். என்னடா கெட்டதை பற்றி சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க. இதெல்லாம் ரியாலிட்டி, இதெல்லாம் ஃபேக்ட்டு, இதை பற்றி பேசி தான் ஆகணும். கல்யாணத்துக்கே போவோமே, கல்யாணத்துக்கு அவங்க வீட்டுக்கு போனோம்பா, ஒரு 4 வகை தான் போட்டாங்க. இதெல்லாம் ஒரு வகையா? இவன் கல்யாணத்துக்கு போனேன், கிட்டத்தட்ட 24 வகை போட்டான். எப்படி அதுக்கு இதுக்கு ஏணி வச்சாலும் எட்டுமா அப்படின்ற மாதிரி. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவான், சரி நம்மளும் அதே மாதிரி 24 வகையை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் காசு இருக்கிறவன் செய்கிறான். இவன் எதுக்கு கடனை வாங்கி செஞ்சுக்கிட்டு, எதுக்குடா உனக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு. இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு ஒன்றுமே நல்லா இல்லை, இதுக்கு சாம்பார் சட்னி வச்சு விட்டு போயிருக்கலாம் அப்படிம்பாங்க. இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு இவன் எவ்வளோ கஞ்சனாக இருக்கான், வெறும் சாம்பார் சட்னி, ஒத்த பிள்ளைக்கு நல்லா ஊரெல்லாம் கூப்பிட்டு சோறு போட்டு கல்யாணம் பண்ண மாட்டானா அப்படின்ற மாதிரி. மற்றவங்க பேசுகிற விஷயங்களுக்கு காது கொடுத்து நம்ம காதும் புண்ணாயிடும், நம்ம வாழ்க்கையும் ஒரு சக்கரம் இல்லாத வண்டியாகவே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ மிடில் கிளாஸ் வாழ்க்கை அப்படின்றது இப்படி தான். பணக்காரங்களாம் எப்படி தெரியுங்களா, அடுத்தவன் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்க மாட்டான். அவனுக்கு பிடிச்சிருக்கா செய்வான், பிடிக்கலையா அதை செய்யவே மாட்டான். எவன் என்ன சொன்னாலும் செய்ய மாட்டான். அதுதான் பணக்காரங்க. அதே போல் ஒன்றும் இல்லாதவங்களையும் நம்ம சொல்லியிருக்கிறோம், அதாவது 0 கேட்டகரியில் இருக்கிறவங்களையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அவ்வளோதான், என்கிட்ட இதுதான் இருக்குது, நான் இப்படி தான் பார்க்கவில்லே தெரிஞ்சிடும். ஓ அப்போ இங்கேருந்து ஒன்றும் வராது, சரி நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி பார்க்கலே தெரிஞ்சிடும். நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், நம்ம ஏழையாக இருக்கிறோம்னா அதுக்கு நம்ம தான் காரணம், நம்ம பணக்காரனாக இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் நம்ம தான் காரணம், நமக்கு தொப்பை விழுது அப்படின்னா அதுக்கு நம்ம தான் காரணம். நம்ம நல்லா வயிறு முட்டை கண்ட நேரத்துலலாம் சாப்பிடாமல் இருந்தோம்னா தொப்பை விழுவுமா? விழாது. நம்ம அதுவே கண்ட நேரத்தில் நல்லா தின்னுக்கிட்டே இருந்தால் அப்போ என்ன ஆகும்? கண்டிப்பாக தொப்பை விழும். ஸோ நமக்கு ஒரு மாற்றம் நடக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படின்னா அப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுடைய எஃபோர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்மளும் பணக்காரன் வாழ்க்கைக்கு வாழணும், அட்லீஸ்ட் கடன் வாங்காத வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அப்போ நம்ம அதிகமாக சம்பாதிக்கணும். வெறும் 20,000 மாதம் போதுமா? 20,000 பத்தாது. அப்போ 20,000 எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ஆட் பண்ணுறதுக்கு 10,000 சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்ற இன்னும் 10,000 சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்கா? அதை நோக்கி ஓட ஆரம்பிக்கும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையும் மாற்றும், நம்மளுடைய எண்ணங்களையும் மாற்றும். இந்த சிந்தனை அப்படின்றது ஒவ்வொரு மிடில் கிளாஸோட மனசுக்குள்ளேயும் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வேலை காசுக்காக சொந்தக்காரங்கள்ட்ட போய் நிற்கிறதா இருக்கட்டும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கையேந்ததாக இருக்கட்டும் சரி, இல்லை நம்ம சக ஊழியர்கள்கிட்ட காசு கேட்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம செய்யவே மாட்டோம். கண்டிப்பாக அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா எதனால் பிடிச்சிருந்துன்றதை கமெண்டில் மறக்காமல்